இறைவா, என் உதடுகளில் இருந்து உதிர்ந்தக்கூடிய வார்த்தைகளில் ஏதேனும் ஒரு சொல் என் பேச்சை கேட்க காத்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு சொல் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அந்த வெளிச்சத்தோடு அந்த சொல்லை என் உதடிலிருந்து உதிர்ந்து விடுவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு தான் நான் உள்ளே நுழைந்தேன். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் நம்மை நோக்கி இந்த பிரபஞ்சம் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் அது கடந்து போய், கவனம் பெற்று மீண்டும் அந்த சொல்லுக்காக நாம் காத்திருந்து அந்த சொல்லு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரும் பொழுது 30-40 வருஷம் ஆயிடுது. எவ்வளவு இளமையிலேயே நீங்கள் அதை பிடித்துக் கொள்கிறீர்களோ நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக ஜெயிப்பதற்கான சூழலை பெறுகிறீர்கள். பெரும் சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது. அதுதான் இளமை, அதுதான் காலம். அதை சரியாக அறுவடை செய்யுங்கள். காலத்தை சரியாக அறுவடை செய்து கொள்ளுகின்றவர்கள் வாழ்கிறார்கள். காலத்தை எப்படி அறுவடை செய்வது? நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என் காதுகளில் பல சொற்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. சொற்களை மிக சரியாக உள்வாங்கிக் கொண்டு அதை உள்ளே செலுத்தி தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்பாடுடையதாக மாற்றுகின்றவன் துணிச்சலுடையவன். பல பேருக்கு அந்த துணிச்சல் கிடையாது. இந்த உலகத்தில் தோற்கின்றவர்கள் எல்லாம் துணிச்சல் குறைவினால் தான் தோற்கிறார்களே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர்கள் தோற்பதில்லை. எப்பொழுது நீங்கள் உங்கள் போரை எதிர்கொள்ள தயாராவீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் அடைவீர்கள். ஆனா நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை நிலை குலைய செய்யும். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை எழும்பி உட்கார வைக்கும். காதல விழுற விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை யார் ஒருவர் வடிகட்டி இது தேவை இது தேவையில்லை என்பதனை முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் பெறுகிறார்களோ அவர்கள் எதை எடுத்துக்கணும் எதை விளக்கணும்ங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் துணிச்சல் வரும். இல்லை என்றால் அது ஒரு குருட்டாம் போக்குதான். நான் சொன்னேன்ல, என்னுடைய தாய் என்னை தன்னுடைய மடியிலே உட்கார வைத்துக் கொண்டு வறுமையினுடைய உச்சம் கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு என் அம்மா பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவோம். என் அம்மாவின் கதைகளில் ஒருபோதும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. அதனால்தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். என்னுடைய வார்த்தை இங்கே இருக்கின்றவர்களிடத்தில் எல்லோருக்கும் புரிந்துவிட வேண்டும் என்ற பேராசை எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு புரிஞ்சா போதும்னு நான் சொன்னதா சொல்லுவாங்கல்ல, துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சமெத்தை என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் கிடையாது. எனக்கு என் இலக்கு எனக்கு தெரியும். என் இலக்கை நான் மிக மிக நுட்பமாக நிதானித்து இருக்கிறேன். அதனால் நிதானமாக பயணிக்கிறேன். நிதானமாக பயணிக்கின்ற பொழுது எனக்கு பயம் என்பதே கிடையாது. ரொம்ப நிதானமாக இதை நான் ஜெயிப்பேன் என்று நிதானமாக நின்று துணிந்து செயல்படு. எதிர்கொள்ள தெரிய வேண்டும். ஜஸ்ட் பிளான் மை டியர் சில்ட்ரன். பிளான் பண்ண, பிளான் பண்ணிட்டு மற்ற வேலைகளை செய். யார் ஜெயிக்கிறார்கள் தெரியுமா? எது பேசினாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும். யார் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு புரிய வேண்டும். உன்னுடைய பயத்தை காட்டவே காட்டாதே. பயம்தான் மரணம். பயத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்தாதே. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வச்சிட்டு எது சொன்னாலும் புரியணும். நான் மீன் குஞ்சுதான், என்னிடத்தில் இருப்பது சிறிய துடுப்பு தான், ஆனால் நான் அசைத்து கொண்டிருப்பது அந்த பெருங்கடலை. அசைச்சு காட்டுங்கிற நான் சின்னதா இருந்தாலும் அசைச்சு காட்டு. ஆனா நீ அசைச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த கடலை. சும்மா நீ கரையோரத்துல வந்து உயிருக்கு போராடல, கடலுக்குள் இருந்து கொண்டு உன்னுடைய நீச்சலுக்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய். வான்ற நான் வா.